கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கிறிஸ்து பிறப்பு ஆராதனைக்கு வருகிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு இயற்கைக்கு மேலான அதிசயமாக வந்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததால் சமாதானம், சுக வாழ்வு, வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, எல்லாத்திற்கும் மேலாக நமக்கு பாவ மன்னிப்பும் ரட்சிப்பையும் இயேசு நமக்கு தந்தார். பாவம் அறியாத இயேசு நமக்காக ஒரு பாவியாக சிலுவையில் அறையப்பட்டு தம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுகி நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை தந்து ரட்சிப்பை தந்தார். நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்து இன்று நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் ஒவ்வொருடைய இதயத்திலும் இயேசு கிறிஸ்து பிறப்பாராக. அவரை ஏற்றுக்கொண்ட அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தாவே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடும்படியாக ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்கிறது ராஜா. நாங்கள் நிர்மூலமாகாமல் இம்மட்டுமாக ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த தெய்வம் நீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கிறிஸ்துமஸ் ஆராதனையை கொண்டாடும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே நீங்க கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அப்பா முற்றிலும் தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், மீறல்கள் இருக்குமேயானால் ஆண்டவரே ஒரு விசை கூட மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் கழுவப்படுவதாக ஆண்டவரே. அப்பா இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்படுவார்களாக ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள பாத்திரமாய் இந்த இடத்தில் நின்று ஆண்டவரே கர்த்தரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. இந்த ஆராதனை உமக்கு பிரியமுள்ளதா இருக்கட்டும் அப்பா. இந்த ஆராதனை உமக்கு மகிமையுள்ளதா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை தேவன் உலாவுகிறதான இடமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கிறிஸ்துவை காண்பார்களாக, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வார்களாக. சந்தோஷமும் சமாதானம் ஆசீர்வாதம் இந்த இடத்திலே கர்த்தர் கொடுப்பீராக ராஜா. அப்பா கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. துவக்க முதல் இறுதி வரை தேவ பிரசன்னம் ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. ஆராதனை செய்கிற அப்பா தாசனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கனமயம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமையில் அதிகாரம் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல் தான். நம்ம உட்கார்ந்து நீங்க கேளுங்க. இப்போ ஆராதனையில் எல்லாம் உட்கார்ந்து கேளுங்க. பெத்தேலியில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தேலியில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தேலியில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா.
தூங்கு தூங்கு பாலானி. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஹல்லேலூயா. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியாது? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த பாடல் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த பாடல் இல்லைன்னா கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. என்ன எஃபெக்ட் சைடில் வந்தாலும் குவைங் குவைங்னு சவுண்டு போட்டாலும் இந்த பாட்டு தான் கிறிஸ்து பிறப்பினுடைய ஒரு அடையாளமான ஒரு மிக முக்கியமான பாடல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவன் நம்முடைய பாவத்தை மீட்கும்படியாய், பாவத்தை விட்டு நம்மை மனம் திரும்பும்படியாய், பரிசுத்தமாக்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்த இந்த நாளை நினைவு கூறுகிற தினமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற தினம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் ட்ரெஸ் வாங்கி ஸ்வீட்டு ரெடி பண்ணி எல்லாம் சாப்பிட்டு எடுத்து நம்ம ஊரை விட இங்க அதிகமாகவே எப்படி இருக்கிறோம்? நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். அப்படி தானே? இல்லை. ஹல்லேலூயா. ஒய்ஃப் அங்க, நம்ம இங்க, சிலர் கொஞ்சம் பேர் ஃபேமிலி, இல்லைன்னா ஒய்ஃப் இங்க, வீட்டுக்காரர் அங்க. ஆனா இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு வேதனையில் மத்தியிலும் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதான் சொன்ன, உலகத்துல எல்லாருக்கும் சமாதானம் உண்டாக்கும்படியாய் தேவன் வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் இருந்தாலும் தேவன் நம்முடைய இருதயத்திலே சமாதானத்தை கொடுத்து நம்முடைய குடும்பத்திலே சந்தோஷத்தை கொண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பாடலை பாடி அதற்கு பின்பதாய் ஒரே ஒரு பாடல் ஆராதனை சாட்டா நம்ம முடித்துக் கொள்ளலாம். பொன்னான நேரம், வெண் பனி தூவும் நேரம், தொழுவத்தில் வந்து விட்டார். ஹல்லேலூயா. நேரம், வெண்பனி தூவும் நேரம், தொழுவத்தில் வந்தோதித்தார் இயேசு பாலன். பொன்னான நேரம், வெண்பனி தூவும் நேரம், தொழுவத்தில் வந்தோதித்தார் இயேசு பாலன். பாவத்தின் சஞ்சலம் பறந்தோடி போக, பேரின்ப ரட்சிப்பை புவியெங்கும் சேர்க்க, பிறந்து வந்தார், உலகை ஜெயிக்க வந்தார். அல்லேலூயா பாடுவோம், மீட்பரை வாழ்த்துவோம். அல்லேலூயா பாடுவோம், மீட்பரை வாழ்த்துவோம். பொன்னான நேரம், வெண்பனி தூவும் நேரம், தொழுவத்தில் வந்தோதித்தார் இயேசு பாலன். செய்திடவே வானவர் இயேசு பூவில் வந்தார், வல்லவர் வருகிறார், நம் மீட்பர் வருகிறார், வல்லவர் வருகிறார், நம் மீட்பர் வருகிறார். அல்லேலூயா பாடுவோம்,
நேரம் தொழுவத்தில் இயேசுபாலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர்ஸ்லாம் நல்லா பாடினாங்களா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா அப்படியே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பூமியில சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் தேவன் வந்தார். சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படியாய் தேவன் வந்தார். பாவியை நீதிமானாக்கும்படியாய் தேவன் வந்தார். வேதம் சொல்லுகிறது, சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஹல்லேலூயா நமக்காக தன்னையே தந்த நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. அவராலே சமாதானம் உண்டு. பலவீனன் பலவானாய் மாறுகிறான், பாவி பரிசுத்தவானாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. தரித்திரவன் ஐஸ்வர்யவானாய் மாறுகிறான். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இது வாய்க்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் சகலவற்றையும் சுதந்தரித்துக் கொள்கிறார்கள், சகலவற்றையும் சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோட, அப்பா உம்முடைய குமாரனை நீர் எங்களுக்காக தந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அப்பா நமக்கு பாராட்டின கிருபை இரக்கங்களை நினைத்து, ஓ ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களுக்கு குடும்பத்தை தந்ததற்காய் நன்றி, சபையை தந்ததற்காய் நன்றி, உம்மை ஆராதிக்கிற இருதயத்தை தந்ததற்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு கண்களை மூடி உம்முடைய குமாரனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார் நன்றி. உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வார், தரித்திரன் செழித்திடுவார். தேவனின் செயல் இதுவே நமக்காக. பலவீனன் பலவான் என்று சொல்வார், தரித்திரன் செழித்திடுவார். தேவனின் செயல் இதுவே நமக்காக. நன்றி. எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, நன்றி, நன்றி. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks
Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks, கரங்களை உயர்த்தி give thanks, give thanks. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தக்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தக்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை எனக்காய் தந்தாரே நன்றி நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் பரலோகத்தை நோக்கி பார்த்து நன்றி தகப்பனே, என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதற்காய் நன்றி. என்னை நீதிமானாய் மாற்றினதற்காய் நன்றி. என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றினதற்காய் நன்றி. என்னை பரிசுத்த மணவாட்டியாய் நிறுத்தினதற்காய் நன்றி. ஓ ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் உம்முடைய கிருபை. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நன்றி ராஜா. இம்மட்டும் நடத்தினவர் எல்லாமே உம்முடைய கிருபை, எல்லாம் உம்முடைய தயவு, எல்லாம் உம்முடைய இரக்கம். எல்லாவற்றிற்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரே நியாயாதிபதி, அவரே பாவங்களை மன்னிக்கிறவர், அவரே பரிசுத்தமாக்குகிறவர், அவரே நிலைநிறுத்துகிறவர், அவரே உயர்த்துகிறவர். சிறியவனை புழுதியில் இருந்தோம், எளியவனை குப்பை மேட்டிலும் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறவர் என் இயேசு, என் இயேசு, என் இயேசு. அவரை தெய்வமாக கொண்டு நான் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவதி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே, நீ நடத்துங்க. எவ்வளவு ஆபத்துகளில் இருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்து உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நிறுத்தினீங்களே, நன்றி செலுத்துகிறோம். மீதியுள்ள நேரத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி மீட்பர் ரட்சகர்மா இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். எல்லாரும் இறங்கிடலாம். ஹல்லேலூயா. சகோதரர் அருள் பாலன் அவர்கள் முன்பதாய் வந்து ஆண்டவருடைய வருகையினுடைய தீர்க்க தரிசனத்தை வாசிப்பார்கள். நம்ம எல்லாரும் எத்தனை பேர் கையில வேதம் இருக்கிறது? ஹல்லேலூயா. புது ட்ரெஸ் போடுறோமோ பழைய ட்ரெஸ் போடுறோமோ அது முக்கியம் இல்லை, வேதம் கையில இருக்கணும். ஹல்லேலூயா. வேதம் என்ன இருக்கணும்? கையில இருக்கணும். அதை சுமக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவார்கள், எங்க தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசனம் இல்லை என்று. ஹல்லேலூயா. பழைய பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசன சில வார்த்தைகளை சகோதரர் முன்பதாய் வந்து வாசிப்பார்கள். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் இல்லாதவர்கள் கவனித்தால் போதுமானது. முன்னாடி வந்து உட்காருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே பல தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை குறித்து இப்போ நம்ம காண்போம். இயேசு கிறிஸ்து பெண்ணின் வித்திலிருந்து பிறப்பார்.
ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். சமாதான கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இயேசு கிறிஸ்து கன்னியிடத்தில் பிறப்பார். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு குறித்த தீர்க்க தரிசனம். இதில் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். ஏசாயா 9வது அதிகாரம் 6-7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இயேசு கிறிஸ்து பெத்லஹேமில் பிறப்பார். மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் குத்தினார்கள் என்பதே. ஆமீன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சீரேனு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்படுத்தப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த கணமே பரமசேனைகளின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம்
பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருந்த பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமீன். ஏசாயா 53 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை காணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அற்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குள் படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். வெளிப்படுத்தல் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அப்போஸ்தலர் 1:8 முதல் 11 வசனங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். வெளிப்படுத்தல் 22:20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தினுடைய கடைசி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வாரும். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வர இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் நாம் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் உற்சாகத்தோடு கூட. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க பாருங்க, பிரைஸ் லார்ட் சிஸ்டர்னு சொல்லுங்க, பக்கத்தில் பிரைஸ் லார்ட்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு இறுக்கமாகவே இருக்காங்க. இறுக்கமாக இருக்க வேண்டியது நான் தான் இப்போ. ஹல்லேலூயா. எப்போ தொடங்கி எப்போ முடிகிறேன்னு எங்களுக்கே தெரில அப்படின்ட்டு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. இப்போ இருக்கிற 2 மணி நேரமும் நம்ம சந்தோஷமா உற்சாகமா கரங்களை தட்டி எல்லா காரியங்களும் கேட்கிற நேரம். ஹல்லேலூயா. இப்போ மெசேஜ் ஃபர்ஸ்ட் வேணுமா, ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் வேணுமா? கையை தூக்குங்க. மெசேஜ் ஃபர்ஸ்ட் வேணும்னு சொல்றாங்கல்ல, கையை தூக்குங்க.
ஹல்லேலூயா. அதாங்க நம்ம சபை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் ராபர்ட் அவர்கள் முன்பதாய் வந்து இப்போது தேவ செய்தியை கொடுப்பார்கள். அதற்கு பின்பதாய் நாம் கலை நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். இதெல்லாம் உங்களுடைய விருப்பத்தின்படியே. ஆமென். ஞானம் உள்ள ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். நேரத்தோடு போராடுகிறதை குறித்து நான் நன்றாய் அறிவேன். அப்படினால் சீக்கிரமாக நாங்கள் செய்திகளை கடந்து செல்வோம். போராட்டம் என்பது எங்களுடைய ஊழியத்தினுடைய ஒரு பகுதி. ஆமென். அதுதான் எங்களை லைவாக வச்சிருக்குது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஒரு வார்த்தை எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்குள்ளாய் பலன் கொள்ளட்டும். உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாகட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 9வது அதிகாரம் இன்றைக்கு கேட்ட வசனம் 6வது 7வது வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சொல்லுங்க, கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குட் நியூஸ் வந்து எங்களுக்காக ஒரு பாலகன் பிறந்தார். ஆமென். ஒரு குடும்பத்தில் ஒரு பாலகன் பிறக்கிறது என்று சொல்வது அந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். திருமணம் முடிக்கிறது ஒரு காரியம். ஆமென். முடித்து ஒரு சில காலங்களிலே பிள்ளை பிறக்காவிட்டால் அது ஒரு பெரிய ஒரு உபத்திரவம். ஆமென். பெற்றார் விரும்புகிறார்களோ தம்பதிகள் விரும்புகிறார்களோ இல்லையோ, எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆமென். அப்போ ஒரு பிள்ளை பிறந்துட்டது என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பிள்ளை தொடர்ந்து பிள்ளையாகவே இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு இரட்சகர் ஒரு எங்களுக்காக பிறந்தார். இன்றைக்கு நாங்கள் தொடங்கின நேரத்திலிருந்து அநேக காரியங்களை கேட்டோம். அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியங்கள் அழகாக தேவன் திட்டத்தோடு இன்றைய காலையிலே உங்களுக்கு அவருடைய வருகை வரை எடுத்து கூறியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அநேக காரியங்களை எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அநேக உபத்திரவங்களுக்காலே கடந்து சென்றிருக்கிறார். அதான் நான் சொன்னேன், ஊழியம் என்று சொல்வது உபத்திரவமாக இருக்கும் என்று சொல்லி. உபத்திரவத்துக்கு அல்லாத உபத்திரவம் என்று சொன்னால் நாங்கள் நினைக்கிற உபத்திரவம் அல்ல. ஆமென். போராட்டங்கள் இருக்கிறது உண்மை. போராட்டங்கள் எங்களை திடப்படுத்துகிறது. ஆமென். பாஸ்டர் இதில் சொல்லும் பொழுது நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லும் பொழுது நான் யோசித்தேன். ஏன்னா நான் இங்கே நிற்கிறதே ஒரு போராட்டத்துக்கு பின்பாகத்தான் நான் நிற்கிறேன். நான் நேற்று எனக்கு என்னுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் வருவேனோ ஒன்று நான் யோசிக்கவில்லை. நான் ஆண்டவரோட சொல்லிட்டு நான் படுத்தேன். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எனக்கு இது ஓக்கையாக இருக்க வேண்டும். நான் காலையில் போனிலாட்ட ஒலிம்பி பாஸ்டர் லாரன்ஸு கால் பண்ணி சொல்லுவேன், சாரி பாஸ்டர்ண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது இதுவே எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அநேக பாடுகளினூடாக நாங்கள் ஆண்டவருடைய பாடுகளை குறித்தும் நாங்கள் 53வது அதிகாரத்தில் நாங்கள் கேட்டோம். இந்த பாடுகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்து முடித்தார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அதில் ஐமிச்சமே இல்லை. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. ஆமென். அவர் தனது குமாரனை உபத்திரவத்துக்குள்ளாக அனுப்பினார். அவர் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்துங்க, எல்லாம் செய்து முடித்துட்டார். ஆனால் அதை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? அதை நாங்கள் வாழ்விலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? அவர் வரும் பொழுது அவரோடு நாங்கள் சேர்ந்து கொள்ளுவோம். கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எழுத்து வடிவத்தில் கொடுத்திருக்கிறார்.
அதை நாங்கள் செயல்படுத்துகிறோமா? அதை நாங்கள் அனுபவிக்கிறோமா? அவர் எதற்காக இதை செய்து முடித்தார்? இன்று அநேகர் நாங்கள் பாலன் இயேசுவிடத்திலே தான் நிற்கிறோம். பேபி ஜீசஸ், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குழந்தை இயேசுவை நாங்கள் கும்பிட்டு கொண்டே இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஒரு பிள்ளை பிறந்து வளராமல் இருந்தால் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு 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 வேதனை ஒரு பெற்றாருக்கு இருக்க முடியும். அந்த பிள்ளை அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு ஏற்ற வளர்ச்சியை பெற்று ஒரு குமாரனுடைய ஸ்தானத்திலே வளர வேண்டும். ஆமென். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நாங்கள் இயேசு ஒரு தூதனை போல வந்து எங்களை மீட்டிருக்க முடியும். தூதர்களை அனுப்பி ஆண்டவர் காரியங்களை நடப்பித்திருக்க முடியும். ஆனால் அவர் ஏன் குழந்தையாக மாம்சத்திலே பிறந்தார்? ஆமென். ஏன் அவர் மாம்சத்திலே பிறந்தார்? எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருந்ததினாலே அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவர் பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப மாம்சத்திலே பிறந்த இயேசு எங்களைப் போல வளர்ந்தார், எங்களைப் போல கற்றுக்கொண்டார், எங்களை பற்றி எங்களை மாதிரியே எல்லா விதத்திலும் அவர் வளர்ந்து வந்தார். ஆமென். அவர் அறிவிலே வளர வேண்டியதாய் இருந்தது, ஞானத்திலே வளர வேண்டியதாய் இருந்தது. ஆமென். அங்கு நாங்கள் பார்க்கிறோம் லூக்காளின் சுவிசேஷத்தில் அவர் போய் பெற்றாருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவர் ஞானத்திலும் கிருபையிலும் வளர்ந்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருந்தபடினாலே அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் பிறந்ததினாலே எங்களை அவர் அறியக்கூடியதாக, எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய பாடுகள், நாங்கள் போகிற பாதைகளை அவர் அறியக்கூடியதாய் இருந்தது. அதான் வேதம் சொல்றது, எங்களை பார்த்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் இல்லாமல், எபிரேயர் 4 சொல்லுகிறது, எல்லா விதத்திலும் எங்களை போலவே சோதிக்கப்பட்டவராய் இருப்பதினாலே எங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் எங்களைப் போல கற்றுக்கொள்ள பழகினார், எங்களைப் போல ஆராதிக்க பழகினார். எல்லாம் அவர் எங்களைப் போலவே நடந்து வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது அவர் வளர்ந்து ஒரு குமாரனாக நிற்கிறார். ஆமென். ஒரு பிள்ளை, குடும்பத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது என்று சொன்னால் என்ன எதிர்பார்ப்போம்? பொம்பளை பிள்ளைய படிக்கிறத வைக்கிறத விட்டு குமாரனை நாங்கள் கூட ஆம்பளை பிள்ளைய படிக்க வைக்க பார்ப்போம். ஏன்? பிள்ளை வளர்ந்தான் என்று சொன்னால் குடும்பத்தை பார்ப்பான், குடும்பத்தை கட்டுவான். குமாரன் என்று சொன்னால் அதுதான், குமாரன் கட்டுகிறவர். ஆமென். குமாரன் கட்டுகிறவர். எங்களுடைய வாழ்க்கையை கட்ட அதான் அவராலே கூடுமாய் இருக்கிறது. அவர் பாலகனாய் பிறந்தது உண்மை, எங்களுக்காக அவர் குமாரனாக மாற்றப்பட்டார். ஏனென்று சொன்னால் எங்களுடைய பாடுகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய காரியங்கள் கூடாக எங்களுடைய வாழ்க்கையை கட்ட அவராலே மாத்திரம்தான் முடியும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This is the best part. கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே நான் எப்பொழுதும் பிரசங்கிக்கும் பொழுது இதுதான் எனக்கு பிடித்தமான ஒரு பகுதி. ஆனால் இந்த பிடித்தமான பகுதியை உங்களுக்கு கண்ணேரம் பேசுறதுக்கு இன்றைக்கு பாஸ்டர் டைம் தர இல்லை. ஆமென். பாஸ்டர் இல்லை, சூழ்நிலை இடம் கொடுக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. So a son has given to us. ஆமென். ஒரு குமாரன் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் தோளின் மேல் இருக்கிறது என்ன? கர்த்தத்துவம், ஒரு அதிகாரம். ஆமென். ஒரு அதிகாரம், அவருடைய தோளின் மேலே ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதாவது அவர் எல்லாவற்றையும்
ஒரு வாழ்க்கைக்குரிய, ஒரு குடும்பத்துக்குரிய, ஒரு வெற்றியுள்ள காரியத்துக்குரிய எல்லாவற்றையும் சுமக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ என்னுடைய கேள்வி, எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையின் அதிகாரத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறீங்க? ஒரு காலம் நான் கிறிஸ்தவன் என்ற பேரிலே போர்வையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் என் வாழ்க்கையை நான் கொடுக்கவில்லை. ஆராதனைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் பொறுப்பை அவரிடத்திலே கட்டுறதற்கு கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன், அது நன்மைக்கு ஏதுவானது இருக்கிறது. அந்த திட்டத்தை நடப்பிக்கும்படியாக அவருடைய அதிகாரத்துக்குள்ளே எங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோமா? எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர்தான் கடைசி வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே சொல்ல வேண்டியவராயிருக்கிறார். குமாரன் வீட்டில் இருந்தால், பொறுப்புள்ள பிள்ளை வீட்டில் இருந்தால் அவன் சொல்றதான் நடக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு என்ன சொல்றார் உங்களை பற்றி? ஆண்டவர் என்ன சொல்றார்? பரிசுத்த ஆவியானவர் வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலர் ஒன்றிலே பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் என்னென்ன காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த குமாரனுடைய அதிகாரத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்திலே வாருங்கள், உங்கள் சுமையை பாரத்தை என்னிடத்திலே தாருங்கள். அவர் சொல்ற, நான் தான் சுமக்கிறதுக்காக, உங்களுடைய பாரங்களை சுமக்க என்னை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், என்னை நான் தகுதிப்படுத்தி இருக்கிறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்னுடைய நாமம். அந்த நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். அந்த நாமத்துக்கு கீழே சகலதும் அடிபணிகிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் அந்த அதிகாரத்தை, அந்த அதிகாரத்துக்கு கீழே நாங்கள் வரும் பொழுதுதான் அந்த அதிகாரத்தினுடைய பங்கை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதான் திருவிருந்திலே வருகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலே பங்கடையாவிட்டால் எனக்கு உனக்கும் பங்கில்லை. நீ வரலாம், ஸ்தோத்திரிக்கலாம், அப்படி இப்படி எல்லாம் செய்துட்டு போகலாம். அவர் என்ன சொல்வார்? உன்னை நான் அறியேன் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. இதோ நான் வருகிறேன் என்று நாங்கள் எழும்பக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆமென். அவர் வருகிறேன் என்றவர் சீக்கிரமாகவே வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த கிறிஸ்மஸ்லே ஒரு தீர்மானத்தை எடுங்க. இங்கே நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் ஒரு காரியத்துக்காகத்தான் நடக்கிறது. உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தகுதிக்குள்ளே உங்களை கொண்டு வர வேண்டும். ஆமென். இந்த வேதத்திலே இங்கே ஏசாயாவில் சொல்லப்பட்டது உண்மையாக இருக்குமானால், வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டது உண்மை. வருகிறேன் என்றவர் சீக்கிரமாய் வருகிறார். மணவாட்டி வாகென்று அழைக்கிறார். கேட்கிறவர்கள் வாகென்று அழைக்கப்படுவார். நாங்களும் ஆயத்தமாக வேண்டும், மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தமாக்க வேண்டும். ஆமென். ஸோ தேவன் தாமே இந்த சபையை அதற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். சபையிலே வருகிற ஒவ்வொரு காரியமும் உங்களை அதற்கு தகுதிப்படுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா. யார் எவர் இதிலே வந்து நிற்கிறார்கள் என்றல்ல, தேவ வாக்கியம் சபை மணவாட்டி சபையாய் எழும்பும்படியாக கர்த்தர் உங்களை இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் மணவாட்டி சபையிலே ஒரு பங்காளியாக இறுதி வரை நிற்க வேண்டும் என்பது கர்த்தருடைய அநாதி தீர்மானமாயிருக்கிறது. அதற்காகவே ஊழியக்காரரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இங்கு வருகிற வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால், ஆமென். ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைகளாக பெற்றுக்கொள்வீர்களானால்
தெசலோனிக்கே சபையை போல நீங்கள் மற்ற சபைகளுக்கு மாதிரியாய் இருப்பீர்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். குடும்பங்களாக நீங்கள் எழுந்து நிற்க முடியும். ஆமென். இங்கே பாதி அங்கே பாதி என்று குடும்பங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் ஒருமித்து எழும்ப முடியும். ஆமென். ஸோ கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து எல்லாவற்றையும் அவதானத்தோடு கேளுங்க. ஆமென். சந்தோஷத்தோடு, எல்லா மனிதருக்கும் சந்தோஷம். ஆமென். இந்த சந்தோஷம் வெளியிலே நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.